La noche en la ciudad se siente la energía. Tu ritmo me llama a una nueva melodía. Por encima del flow, volando sin fin. Conexión transcontinental, baby, just let me in. Baila conmigo, let the tabla and dembow blend. This feeling's hypnotic, no quiero que tenga un fin. Baila conmigo, let the tabla and dembow blend. Baila conmigo. La noche en la ciudad se siente la energía. Tu ritmo me llama a una nueva melodía. Por encima del flow, volando sin fin. Conexión transcontinental, baby, just let me in. Baila conmigo, let the tabla and dembow blend. This feeling's hypnotic, no quiero que tenga un fin. Baila conmigo. படத்தொகுப்பாளர் சங்கம் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக செயலாளர் கலைமாமணி திரு என்.வி. உமாசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பொருளாளர் திரு எஸ். அசோக் மேத்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சம்மேளனத்தின் சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்கள் தலைவர் கோபிகிருஷ்ணா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த பட தொகுப்பாளருக்கான மாவீரன் திட்டு என்ற தமிழ் படத்திற்கு விருது பெற்ற திரு மு. காசி விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நன்றி. அடுத்ததாக 2018ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த பட தொகுப்பாளராக ராட்சசன் என்ற தமிழ் திரைப்படத்திற்கு விருது பெற்ற திரு ஜே சான் லோகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜே சான் லோகேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. உலகமே என்ற திரைப்படத்திற்கு விருது பெற்ற திரு சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சம்மேளனத்தின் சார்பாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்கிறோம். அடுத்ததாக 2021ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த பட தொகுப்பாளருக்காக மாநகரம் என்ற திரைப்படத்திற்கு விருது பெற்ற திரு கே பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சம்மேளனத்தின் சார்பாக சிறப்பு கௌரவம் செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக 2023ஆம் ஆண்டு என்.வி. உமாசங்கர் பாபு கடந்த 50 வருடத்திற்கு மேலாக படத்தொகுப்பு துறையில் பணியாற்றி தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றியவர். சம்மேளனத்தில் 2005 முதல் 2009 வரை பொது செயலாளராக பணியாற்றியவர். அவருக்கு சம்மேளனத்தின் சார்பாக விருதுகள் மரியாதை செய்யப்படுகிறது. இந்த விருது சங்கத்திற்காக உழைத்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவருக்கு சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சம்மேளனத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக கட்சியின் தலைவர் ஆர் பி செல்வன் சார் மரியாதை செய்யப்படுகிறது. யூனியன் சார்பாக கட்சியுடைய செயலர் சாமிநாதன் சார் யூனியன் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பொருளாளர் செந்தில் சார் அவர்களுக்கு பெட்ரோல் யூனியன் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக தாய்ப்பாளர் தனஞ்சயன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக தேவர்பால் சங்கத்தின் செயலாளர் திரு கைகேசன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சீகா கேமரா யூனியன் சாருக்கு இளவரசர் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தயாரிப்பாளர் கரு நாகராஜன் சார் அவர்களுக்கு பெடிகிரி யூனியன் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக இயக்குநர் எலியர் சார் அவர்களுக்கு பெடிகிரி யூனியன் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக வெங்கசாமி சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக இயக்குநர் நித்திரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நடன இயக்குநர் சங்க தலைவர் திரு தினேஷ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் திரு பாலசீலன் சார் அவர்களை மேடை அளிக்கிறோம். அடுத்தபடியாக வரவேற்புரை தொகுப்பாளர் சங்க தலைவர் செயலாளர் விமர்சன் சார்பாக பேசுவார். வணக்கம். 2026-29ஆம் ஆண்டிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று 56ஆம் ஆண்டு வெற்றியடைய போகிறது என்றால் அது மிகையாகாது. பல ஸ்டுடியோக்களில் தயாரிப்பாளர்களும் மாத சம்பளத்திற்கு பணிபுரிந்த படத்தொகுப்பாளர்களும் உதவியாளர்களும் சங்கத்தில் உறுப்பினராகி சங்கத்தை வகுப்பிட செய்தனர். தென்னிந்திய மொழி திரைப்படங்கள் அனைத்தும் சென்னையில் உருவானதால் இனம், மதம், மொழி மறந்து சகோதரராக பழகி சங்கத்தை வலுப்பெற செய்தனர் என்பதை இப்போது நினைவு. அந்தந்த மாநிலத்திற்கு பணியாற்றினாலும் இன்னும் இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்து கொண்டு தென்னிந்திய திரைப்பட தொகுப்பாளர் சங்கத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெப்சி ஆரம்பிச்சப்போ மறக்க முடியாத ஒரு 3-4 பேர் நிமாய் கோஷ் அவார்டு சொன்னாங்க. இந்த நிமாய் கோஷ் ஒரு கல்கத்தா சிங்கம். நான் சின்ன பிள்ளை நேரத்துல ஒரு பையன் தோல்ல மாட்டிட்டு அந்த தொழிலாளர் ஒற்றுமை சேர்த்தது முதல் மனுஷன் அவர். அடுத்து 2வது எம்பிஎஸ் சீனிவாசன். எம்பிஎஸ் எல்லாரும் செல்லப்படுவான். அதுக்கு இசைக்கலைஞர் சங்கத்தை சேர்ந்த எம்பிஎஸ். அதுக்கு அடுத்தது என்எஸ் வர்மா சார். ஒளிப்பதிவாளர் சங்கத்தை சேர்ந்த என்எஸ் வர்மா சார். அதுக்கப்புறம் எங்க சங்கத்தை சார்ந்த நான் சொன்ன இதயத்தில் என்றும் நிறைந்திருக்கு எம்எஸ் மணி சார். ஆக இந்த இத்தனை பேர் உருவாக்குற இந்த பெப்சி இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காண்டாக்ட் வந்துட்டாங்க தெரியாது எனக்கு. ஆனா காண்டாக்ட் வந்திருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கும் சேர்ந்து சொல்லுவேன். காரணம் என்னன்னா அந்த அம்மா அந்த வயசு சின்ன வயசுல இந்த தொழிலாளி தான் எங்க கூட வீரனை போட்டு அன்னைக்கு வந்தவங்க அவங்க ஒருத்தர். அது என்னைக்கு மறக்க முடியாது. அது என்னைக்கு நாங்க மறக்கவும் மாட்டோம். இன்னைக்கு இந்த சங்கம் இந்த சம்மேளனம் ஸ்ட்ராங்கா இருந்த காரணம் இந்த டெய்லி வேஜஸ் பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. லைக் டெக்னீஷியன் யூனியன், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி
ஆணித்தரமா இருக்கின்ற இந்த தொழிலாளர்களால் தான் எங்களுடைய சங்கங்கள் ஸ்ட்ராங்கா நிற்குது. பெப்சியை ஆராயும் நேரத்தில் ஒவ்வொரு பண்ணி பார்க்க முடியாது. சோ இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு வந்திருக்கின்ற வரவேற்பாளர்கள் விருந்தினரை வருக வருக என்று வரவேற்று இந்த வெற்றி பெற்றவரை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கழக தொழிலாளர் ஒற்றுமை, ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை, வாழ்க சம்மேளனம், வாழ்க சம்மேளனம், வருக சம்மேளனம். தேங்க்யூ.